அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைடெக் லேப் அண்ட் ஸ்மார்ட் போர்ட் டெலிவரி அண்ட் இன்ஸ்டாலேஷன் ட்ராக்கிங்கை பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பயும் போல் ஃபோட்டோ ரீசைசர் ஆப் நான் சொல்லிக்கலாம் டீச்சர்ஸ். அந்த காட்டிருக்கேன் பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்கா. நம்ம எப்பயும் போல் ப்ளே ஸ்டோரில் போய் ஃபோட்டோ ரீசைசர் ஆப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா, என்ன நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் டீச்சர்ஸ். எடுத்து வச்சுட்டு இப்போ நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அப்போ அதை பாருங்கள், டச் பண்ணி காட்டுறேன் நான். இந்த பாருங்கள், இப்போ நம்மளுக்கு என்னென்ன பொருள்கள் வந்து டெலிவரி ஆகிருக்கோ அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ நான் அதை வந்து டச் பண்ணி காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள், சுற்றிகிட்டே இருக்குது. இந்த பாருங்கள், செலக்ட் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கா, அதை போய் நம்ம போய் கிளிக் பண்ணணும். நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. செலக்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ வந்து க்ராப் பண்ணணும் டீச்சர்ஸ். இந்த பாருங்கள், க்ராப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். க்ராப் பண்ணிவிட்டு அடுத்து ரீசைஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, கீழே பாருங்களேன், ரீசைஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை போய் டச் பண்ணணும் டீச்சர்ஸ். நான் டச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ டச் பண்ணோன்னே இந்த மாதிரி காலம் வந்து வரும். அதில் பாருங்கள், 1 MB 2 MBன்னு காட்டியிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எத்தனை MB வேணுமோ 15 MB வேணும் டீச்சர்ஸ். 15 MB நம்மளுக்கு வந்து வேணும். இப்போ அந்த இதை வந்து ப்ளூ கலருக்கு டச் பண்ணோன்னே இப்போ இந்த மாதிரி காட்டும் டீச்சர்ஸ். நான் ஏற்கனவே 15 போட்டிருக்கேன். இதை வந்து கேபிங்கிறது MBயை நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஓகேங்கிற பட்டனை வந்து கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இப்போ ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. இப்படி ப்ராசஸிங் ஆனாவே உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ரீசைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரீசைஸ் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நெட்டு வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கணும். இப்போ அது வந்து முடிஞ்சோடனே நீங்கள் வந்து அந்த ஆப்பை விட்டு வெளியே வந்துடலாம். அவ்வளோதான் டீச்சர்ஸ். இது நம்ம வந்து இப்போ ஃபோட்டோ வந்து ரீசைஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அடுத்து வந்து நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ். கூகுளில் போய் TNMS அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு திரும்ப எமிஸ்ங்கிற டச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கூலுக்குரிய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம உள்ளே போனோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதை இன்ட்டு கொடுத்து எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு டெஸ்க்டாப் சைட் மோட் இருந்துச்சுன்னா அது ஆனில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ். அது தேவையில்லை. இப்போ பாருங்கள், நான் வந்து ஆஃபில் தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து நான் எடுத்து விட்டுறேன் நான். இப்போ எப்போயும் போல் ஸ்கூலுக்குள்ளே போனோடனே இங்கே பாருங்களேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இருக்கா, அதில் பாருங்கள் HTL டெலிவரி அண்ட் இன்ஸ்டாலேஷன் ட்ராக்கிங் இருக்கும். HTL அப்படின்னா ஹைடெக் லேபு. அதை இப்போ வந்து நம்ம போய் பார்ப்போம். இப்போ பாருங்கள், சீரியல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க வரிசையாக. நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படிங்கிற கீழே ப்ளூ கலர் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை போய் நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 6ஆம் ஒர்க்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஹைடெக் எலக்ட்ரிக்கல் டெலிவரியாக என்ன டெலிவரி கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் போய் டச் பண்ணிக்கோங்க. இங்கே டச் பண்ணால் தான் அந்த ஒர்க் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு வந்து நாட் ஸ்டார்டடான்னு சொல்லி வரும். அடுத்த டேட் கேட்டிருக்காங்க, கம்ப்ளீட்டட் டேட். நீங்கள் என்றைக்கு முடிக்க போகிறீங்க அப்படிங்கிற டேட்டை வந்து நீங்கள் இங்கே டச் பண்ணிட்டு செட்டுங்கிற பட்டனை போய் நம்ம போய் டச் பண்ணணும் டீச்சர்ஸ். அப்போ தான் அந்த டேட் அங்கே போய் வந்து இதாகும். இப்போ நம்ம டேட்டு கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், நம்ம ஏற்கனவே நம்ம ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோமா, அது சூஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்தோடனே இந்த மாதிரி 4 மீடியா பிளேயரை போய் டச் பண்ணுங்கள். ஒரு சாம்பிளுக்கு நான் ஒன்று வேணுமா ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். இப்போ ரீசன்ட்டுங்கிறதுக்கு பக்கத்தில் பாருங்களேன், ஒரு 4 லைன்ஸ் இருக்கா. அந்த 4 லைன்ஸை டச் பண்ணோடனே ரீசைஸ்டு ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். அதை போய் நீங்கள் போய் டச் பண்ணணும் டீச்சர்ஸ். நம்ம ஏற்கனவே வந்து 15 KBக்கு எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஃபோட்டோஸ் வந்து வந்துடும். ஒரு சில டயத்தில் அந்த மாதிரி வெளியே வந்துடும் டீச்சர்ஸ். நெட்டு வந்து சரியாக இல்லை அப்படின்னா அந்த மாதிரி வந்துடும்.
இப்போ நான் வேணால் போயும்னா காட்டுறேன், நான் திரும்போடுவேன். இந்த ஷூஸ் ஃபைல் அப்படிங்கிறத நம்ம வந்து போய் டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் இருக்க அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் ஆகி வந்து அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் டீச்சர்ஸ். அது வந்துருச்சுனாவே ஹைடெக் லேபுக்குரியது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். நீங்கள் அந்த கீழே இருக்க சப்மிட்டுங்கிற பட்டனை போய் கொடுக்கணும் டீச்சர்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கூலில் ஒரு ரூம்னா ஒரு ரூம் மட்டும்தான் காட்டும். இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து அந்த ஒரு ரூம் மட்டும் காட்டுதா? இப்போ பாருங்களேன், இப்போ இதில் வந்து நம்ம இதை விட்டு வெளியே வந்துடணும். வந்த உடனே இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து இப்போ நான் என்ன காட்ட போகிறேன்னா ஸ்மார்ட் போர்டு எஸ்பி டெலிவரி அண்ட் இன்ஸ்டாலேஷன் ட்ராக்கர்னு இருக்கா. எஸ்பினா ஸ்மார்ட் போர்ட் டெலிவரி அண்ட் இன்ஸ்டாலேஷன் ட்ராக்கர். இதே மாதிரி தான் டீச்சர் நம்ம எப்படி ஹைடெக் லேவ் பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போ இதையும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் அதை வந்து டச் பண்ணி காட்டுறேன். ஹைடெக் லேபுங்கிறது மிடில் ஸ்கூலுக்கு, அதே ஸ்மார்ட் போர்டுங்கிறது ப்ரைமரி ஸ்கூலுக்கு. இப்போ அதே மாதிரி அதையும் இப்போ நீங்கள் போய் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், ஸ்மார்ட் போர்டுன்னு மேலே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்களாம். இப்போ நான் அதில் காட்டின மாதிரி இப்போ எத்தனை ரூமுக்கு உங்கள் ஸ்மார்ட் போர்டோ அந்த ஒரு ரூம் மட்டும் காட்டும். ஆக்ஷன் கீழே இருக்க அந்த ப்ளூ கலர் வந்து அந்த இதை வந்து டச் பண்ணுங்கள். இப்போ அங்கே இருக்க கொஸ்டின் மாதிரியே இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதாவது செலக்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ இந்த வந்து ஸ்மார்ட் கிளாஸ் போர்டுக்கு நீங்கள் என்னென்ன டெலிவரி வாங்கியிருக்கீங்களோ அது எல்லாமே இந்த 6ஆம் மார்க்கில் காட்டும். அதை டச் பண்ணிக்கோங்க. இப்போ எப்பயும் போல் நீங்கள் ஃபோட்டோ ரீசைசர் ஆப்பில் போய் அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் 15 KB இருக்க மாதிரி MB இருக்க மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து எடுத்து வச்சுக்கிறணும். கேபியில் டீச்சர்ஸ் MB. இப்போ ஒர்க்கு கம்ப்ளீட்டட் டேட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டேட்டில் முடிக்க போகிறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ நான் கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். கொடுத்துட்டு நீங்கள் எப்பயும் போல அந்த ஷூஸ் ஃபைலில் போய் அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ். பண்ணிவிட்டு நீங்கள் லாக் அவுட் ஆகி வெளியே வந்துடலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீச்சர்ஸ். தேங்க்யூ.